ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்காக வீட்லேயே ஒரு 4 ஸ்வீட் செய்ய போகிறேன். மீதி வந்து கடையில் வாங்கி வைக்கலான்னு இருக்கேன். டைமண்ட் சிப்ஸ், குலோப் ஜாமுன், வெள்ளை சீடை, உப்பு சீடை செய்ய போகிறேன். இதுக்கு வந்து முதல்லயே வந்து மாவை எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக பொரிச்சு எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் சிப்ஸ் வந்து பிசைஞ்சிட்டு நல்லா திரட்டிட்டு கட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குலோப் ஜாமுனும் பிசைஞ்சு வச்சுட்டு அரிசி மாவு வந்து கோலமாவு பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஜெலிச்சுட்டு அதுக்கப்புறமா சீடை செய்யணும். வெல்லம் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். நான் 1.5 கப்பு அரிசி மாவுக்கு வந்து 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் லைட்டாக கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சேர்த்துக்கணும். வெல்லத்துலேயும் மாவுலேயும் வந்து எந்த துணுக்கும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து சீடை வந்து வெடிக்காமல் நமக்கு வரும். உப்பு சீடைக்கு வந்து அதே மாதிரி செய்யணும். இதை ஒன் பை ஒன்னாக இது எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் சிப்ஸ், சீடையும் பொரிச்சு எடுத்தேன். இது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.